அருமறை முதல்வனை ஆழிமாயனைக் கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம் 14, 15வது ஸ்லோகங்கள். பகவான் தொடர்ந்து பேசுகின்றார். உட்கொள்ளும் உணவினின்று பிராணிகளின் சரீரங்கள் உண்டாகின்றன. உணவு மழையினின்று உண்டாகிறது. மழை யஜ்ஞத்திலிருந்து உண்டாகிறது. யஜ்ஞம் கர்மத்தினின்று உண்டாகின்றது. கர்மம் பிரம்மம் என்னும் வேதத்திலிருந்து உண்டானதாகவும் இந்த வேதம் அழிவில்லாத பரமாத்மாவிலிருந்து உண்டானதாகவும் தெரிந்து கொள். ஆதலால் சகல அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகின்ற வேதமானது யஜ்ஞத்திலே நிலை பெற்றிருக்கிறது. மிகவும் முக்கியமான ஸ்லோகம் இது. உணவு பொருள் ஜடமல்ல. நாம் சாப்பிடுகின்ற உணவுப் பொருள் ஜடமல்ல. அவைகளில் உயிரோட்டம் இருக்கின்றது. உட்கொள்ளும் உணவு உள்ளே சென்றதும் 3ஆக பிரிகிறது. ஒரு பகுதி சத்தாக, உடலாக, இரத்தமாக மாறுகின்றது. இன்னொரு பிரிவு மனமாக மாறுகின்றது. கடைசி பகுதிதான் கழிவாக, மலமாக மாறுகின்றது. எனவே உணவினால் உணர்வு வருகிறது. உணவினால் உணர்வு உருவாகுகின்றது. உணவு நல்ல தன்மை கொண்டதாக இருந்தால் சாந்த குணம் வளரும். இது குறித்து பின்னால் விரிவாக பார்க்கலாம். இங்கே உணவு மழையிலிருந்து கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆம், உணவு மழையிலிருந்து கிடைக்கிறது. மழை எங்கிருந்து வருகின்றது? மேகத்திலிருந்து. பகவான் மழை யஜ்ஞத்திலிருந்து வருகின்றது என்று சொல்லுகின்றார். கண்ணனுக்கு தெரியாதா? தெரியும். மழையை மேகத்துக்கு வரவழைக்கும் யஜ்ஞம், அந்த கர்மம் நம்மிடம் இருக்கின்றது. அத்தகைய கர்மத்தை செய்யும் திறனை இழந்து விட்டோம். சென்ற ஸ்லோகத்தில் இயற்கையை மதித்தால் அந்த வழிபாட்டிற்கு மதிப்பளித்து மகிழ்ந்து இயற்கையும் திரும்ப வளங்களை அள்ளித்தந்தது அந்த காலத்தில் என்று படித்தோம். இப்படி கூறினால் இந்த காலத்தில் சந்தேகப்படுகின்றார்கள். நாம் வணங்கினால் இயற்கை திருப்பி தருமாமே, பைத்தியக்காரத்தனமாக அல்லவா இருக்கிறது. விஞ்ஞான காலத்திலும் இத்தகைய மூடத்தனமா என்று கிண்டலாக பேசுகின்றார்கள். இது உண்மை என்றால் முன்னோர்கள் செய்தது தவறா? இயற்கைக்கும் நமக்கும் சம்பந்தம், தொடர்பு இருக்கிறதா? இயற்கை மனிதர்களுக்கு அளிப்பதில் அக்கறை கொள்கின்றதா? இயற்கையை நம்முடைய விருப்பத்திற்கு, இச்சைக்கு இணங்க வைக்க முடியுமா? கேள்வி பிறக்கின்றது. சில நிகழ்வுகளை பார்ப்போம். உலகத்தில் பொதுவாக பிறப்பு விகிதங்களில் பர்த் ரேஷியோ, ஆண் பெண்கள் இடையே பெரிய அளவில் வேறுபாடு எக்காலத்திலும் இருப்பதில்லை. ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சற்று எண்ணிக்கை வித்தியாசத்தில் தான் பிறக்கின்றன. ஆனால் போர் நடந்து முடிந்த பின் அந்த நாட்டின் பிறப்பு விகிதத்தை ஆராய்ச்சி செய்தார்கள். எங்கெங்கே போர் ஏற்பட்டதோ அந்த போர் முடிந்த பிறகு அந்த நாட்டிலே பிறக்கின்ற குழந்தைகளுடைய விகிதத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் நடந்து முடிந்த நாடுகளில் பிறப்பு விகிதங்களை கவனித்தார்கள். அந்த முடிவு விஞ்ஞானிகளையே வியப்பில் ஆழ்த்திவிட்டது. ஆம், ஆண் குழந்தைகள் அதிக அளவில் பிறக்கின்றன. ஒவ்வொரு யுத்தம் முடிந்த பின்னும் இதே போன்று பெண்களை காட்டிலும் அந்த நாட்டில் ஆண் குழந்தைகளே அதிகமாக பிறப்பதை கண்டறிந்தார்கள். ஏன் இப்படி நடக்கின்றது? போரில் ஆண்கள் அதிகமாக மரணமடைகின்றார்கள். அதனை ஈடுகட்டும் வகையில் இயற்கையே போருக்கு பின் ஆண் குழந்தைகளை அதிக அளவில் பிறக்கச் செய்கிறது. இயற்கைக்கும் சமுதாயத்திற்கும் ஒத்திசைவு இல்லை எனில் இந்த விதமாக நடைபெறாது. போர் நடைபெறாத, போர் மூளாத நாட்டில் இந்த வண்ணம் நிகழ்வதில்லை என்பதையும் கண்டுபிடித்தார்கள். இதிலிருந்து இயற்கை
சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்வதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்படி இருக்கும் இயற்கையை, நமக்கு ஒத்துழைக்கும் இயற்கையை மதிக்க தெரிந்து கொண்டு விட்டால் நமது சௌரியத்துக்கு அதனை இழுக்க முடியாதா என்ன? நாம் விஞ்ஞான யுகம் என்று சொல்லிக்கொண்டு முன்னோர்கள் கடைபிடித்த ஒன்றை நம்பிக்கையின்றி எளிதாக ஒதுக்கிவிட்டோம். சில ஆண்டுகளுக்கு முன் பக்தி மாத இதழ் ஒன்றில் செய்தி ஒன்று படிக்க நேர்ந்தது. வெள்ளைக்கார பெண்மணி ஒருவர், பெயர் மறந்துவிட்டது, அவர் நம்முடைய பாரத நாட்டை சுற்றி பார்க்க வந்தார். ஒரு கிராமத்திற்கு அவர் சென்றபோது மாலை வேளை. பிள்ளைகள் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து கடவுளின் நாமத்தை மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த பக்கமாக வந்த முதியவர், பிள்ளைகளா, உரக்க வாய்விட்டு சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே போய்விட்டார். இதை கேட்ட அந்த அம்மையாருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. வாய்விட்டு சொல்வதால் என்ன நடக்கும் என்று அந்த முதியவரின் பின்னால் ஓடினார். அந்த முதியவரை பார்த்து விளக்கம் கேட்டார். ஏன் வாய்விட்டு கூற வேண்டும் என்று சொன்னீர்கள்? அதற்கு முதியவர் சொன்னார், இறைவனின் மந்திரத்தை வாய்விட்டு உரக்க கூறினால் சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் காதில் விழும், அவர்களும் மன அமைதி பெறுவார்கள், சூழ்ந்துள்ள செடி கொடிகள் நன்றாக வளரும் என்று சொல்லிவிட்டார். அந்த பெண்மணியால் நம்ப முடியவில்லை. சொல்லுக்கும் சுற்றுப்புறமுள்ள சூழலுக்கும் சம்பந்தம் ஏற்படுமா என்று. தாவரங்களை சொற்கள் பாதிக்குமா என்று ஆச்சரியப்பட்டார். இதனை பரிசோதித்து விட முடிவு செய்தார். அவருடைய நாட்டுக்கு திரும்பியவுடனே ஒரு ரோஜா செடியை நட்டு வைத்தார். தினமும் தண்ணீர் ஊற்றிவிட்டு அதன் அருகில் சில மணி நேரம் அமர்ந்து முள்ளில்லாத ரோஜா போக்க வேண்டும், முள்ளில்லாத ரோஜா போக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வந்தார். திரும்ப திரும்ப இந்த சொற்களையே சொல்லி வந்தார். என்ன ஆச்சரியம், முள் இல்லாத ரோஜா மலர்ந்து விட்டது. ஏன் இதை சொல்கின்றேன்? நமது எண்ணங்கள் இயற்கையிடம் பிரதிபலிப்பை தோற்றுவிக்கின்றன. உண்மையான மகான் அல்லது நிறை ஞானியின் குடிலுக்கு நுழையும் வாசலிலேயே நம்முடைய மனதில் அமைதி சூழ்ந்து கொள்கின்றது. ஞானியை பார்க்கும் முன்பே மனதில் சாந்தம் குடியேறிவிடுகிறது. அவருடைய எண்ண அலைகள் அந்த குடிலை சுற்றி நிறைந்திருப்பதே காரணம். அந்த அலைவட்டத்திற்குள் நாம் புகுந்தவுடன் நமக்கும் நம்முடைய கவலை வெளியேறி விடுகிறது, அமைதி வந்து விடுகிறது. எண்ணங்கள் சொற்கள் சூழ்நிலையை பாதிக்க முடியுமாயின் செடி கொடிகளை பாதிக்குமானால் எப்படி வேள்விகளால் இயற்கையை நமது பக்கம் திருப்ப முடியாமல் போகும்? வேள்வி யஜ்ஞம் என்பது வழிபடும் வழிமுறைகளில் ஒன்று. இயற்கையின்பால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படியே அவை திருப்பி நமக்கு பலனளிக்கும். இந்த எதிர் செயலை மிகவும் அழகாக அருமையாக பகவத்கீதையில் கண்ணன் காட்டியுள்ளார். நாம் கீதையை படிக்காததால், படித்து புரிந்து கொள்ளாததால் நியூட்டன் புதியதாக கண்டுபிடித்ததாக பாராட்டுகின்றோம். இவ்வாறு விஞ்ஞானம் முழுக்க வேதங்களின் நூலிலும் விரவி கிடக்கின்றன. சமரங்கன சூத்திரம் என்று ஒரு நூல் வாழ்வில் பயன்படும் பல இயந்திரங்களை பற்றி சொல்லி அவைகளை எப்படி செய்வது என்ற வழிமுறைகளும் விவரங்களும் அந்த நூலில் தரப்பட்டிருக்கின்றன. அனைத்து கருவிகளையும் சொல்லி முடித்த பின்பு அந்த நூலாசிரியர் வானத்தில் பறக்கும் ஒரு இயந்திரத்தின் இயங்கு தன்மை பற்றி தெளிவாக்கிவிட்டு அதை எப்படி செய்வது என்பதை சொல்லாமல் விட்டுவிட்டார். அதை செய்கின்ற வழிமுறையை சொல்லவில்லை. அந்த பறக்கும் விமானத்தை செய்கின்ற வழிமுறை எனக்கு தெரியாது என்று நினைக்காதீர்கள், தெரியும். அதை சொல்லிவிட்டால் அனைவரும் வானத்தில் பறக்க ஆரம்பித்து விடுவார்கள், நாட்டில் அமைதி குலைந்துவிடும் என்று அந்த புத்தகத்தில், அந்த சாஸ்திரத்தில் அடிக்குறிப்பில் நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக நாட்டின் அமைதி, வானவெளி மாசுபடுதல் இவைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள் அந்த காலத்தவர். இன்று நிலைமை என்ன? இயற்கையோடு போராடத் துவங்கிவிட்டோம். இயற்கையை வென்றுவிட வேண்டும். அனைத்து கிரகங்கள், பிரபஞ்சம் ஆகியவற்றின் பேரில் நம்முடைய ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் பிறந்துவிட்டது. மேலை நாட்டிலேதான் இத்தகைய எண்ணம் முதலாக பரவலாக ஆனது. விஞ்ஞானம் மூலம் எல்லா கிரகங்களையும் கண்டறிந்து கோலோச்ச முயற்சி நடந்து கொண்டு வருகிறது. நம் நாட்டில்
ஆதிகாலம் முதற்கொண்டே இயற்கையோடு போராடும் எண்ணம் இருந்தது கிடையாது. இயற்கையை உறவினர்களாக, நண்பர்களாக, வழிபாட்டிற்கு உரியவர்களாக எண்ணி வந்தார்கள். தண்ணீரை தாய் என்றார்கள், மண்ணை மாதா என்றார்கள். சில திதி நட்சத்திர தினங்களில் செடியின் இலைகளை கூட கிள்ளி எறியக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்தார்கள். உடலில் ஒரு ஆடையை மட்டும் உடுத்திக் கொண்டு சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள். ஆற்றிலோ குளத்திலோ குளித்துவிட்டு உடுத்திய ஆடையை அந்த நீரின் அருகிலேயே அல்லது அந்த நீரிலேயே பிழியக்கூடாது என்றார்கள். பயிர் சாகுபடி செய்யும் வயல்களில் குளத்தில் செருப்பு அணிந்து மிதித்து கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லி வைத்தார்கள். தானியத்தை, உணவை மதித்தார்கள். சாப்பிடும்போது ஒரு பருக்கை சோறு கூட கீழே சிந்தக்கூடாது என்று சொல்லி வந்தார்கள். இப்படி கட்டுப்பாடு விதித்து உணவையும் தண்ணீரையும் பஞ்ச பூதங்களான இயற்கையும் மதிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. 35 ஆண்டுகளுக்கு முன்பிருக்கும். அரக்கோணம் நகருக்கு பக்கத்தில் திருவாலங்காடு என்ற சிவஸ்தலம் இருக்கிறது. ரத்தின சபை, 5 சபைகளிலே அந்த திருவாலங்காடு ரத்தின சபை. அக்கோவிலுக்கு பின்புறம் மிகப்பெரிய குளம். ஆயிரக்கணக்கான பேர்கள் குளத்தின் கரையிலே 4 புறமும் வரிசையாக நிற்கும் அளவுக்கு பெரிய குளம். அதன் தண்ணீரை ஊர் முழுக்க குடிநீராக பயன்படுத்துவதை நான் நேரில் கண்டிருக்கிறேன். அங்கே சென்று சில நாட்கள் தங்கியிருந்தேன். தங்கியிருந்த நாட்களில் அந்த நீரை நானும் அருந்தி இருக்கின்றேன். அவ்வளவு சுத்தமாக பயபக்தியோடு அந்த தண்ணீரை பாதுகாத்து வந்தார்கள். சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அந்த ஊருக்கு போக நேர்ந்தது. குளத்தின் பக்கமாக போனேன். பாதி அளவு தண்ணீர் தான் இருந்தது. மீதி பாதியில் காலை கடனை கழிப்பதும் தண்ணீரை அசுத்தப்படுத்துவதுமாக, குளத்தினுள்ளே துணிகளை துவைப்பதுமாக எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதை கண்டேன். தண்ணீரை அந்த காலத்தில் மதிக்க தெரிந்த மக்கள் இன்று இப்படி அவமதிப்பாக நடந்து கொண்டால் எதிர் விளைவு இயற்கையிடமிருந்து எவ்விதம் உண்டாகும்? குளத்தில் இருக்கின்ற தண்ணீரை குடிநீராக பயன்படுத்திய அந்த கால மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்திருந்திருப்பார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கோ சர்வ சாதாரணமாக இந்த தண்ணீரை மதிக்காமல் அசுத்தப்படுத்துகின்ற அளவுக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காலம் மாறிவிட்டது, மக்கள் மனம் மாறிவிட்டது. அப்படி இருந்தால் நாம் இயற்கையை மதிக்காமல் இயற்கையிடமிருந்து எதிர் விளைவு நமக்கு எப்படி வரும்? இதை நினைத்து பார்க்க வேண்டும். மேலை நாட்டின் நாகரிகம் நம்மிடம் தொற்றிக் கொண்டு விட்டது. கடலுக்கு பூஜையிட்டு மகிழ்ந்த காலம் அன்று. இப்போதோ பூஜை இடுவதால் என்ன லாபம் என்று கேட்கின்றார்கள். கடல் அன்னையை வழிபடுபவர்களும் ஒப்புக்காக முழு மனதின்றி செய்வதாக ஆகிவிட்டது. ஏதோ பெயர்வதற்காக, ஆடம்பரத்துக்காக செய்கின்றார்கள். வேள்விகளும் கடமைகளுக்காக மனோபாவனை இல்லாமல் ஆடம்பரமாக பாராட்டுக்காக செய்யப்படுகின்றது. செய்தித்தாளில் பெயரும் புகைப்படம் வருவதற்காக நடத்தப்படுகின்றது. அந்த காலத்தில் மரங்களை வணங்கினார்கள், மலைகளை வணங்கினார்கள், மலைகளுக்கு கீழே பொங்கலிட்டு பூஜை செய்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரிலாம் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் ஏன் மலையை வணங்க வேண்டும், மரத்தை வணங்க வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்க தொடங்கி இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல் என்றெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டார்கள். நாம் இயற்கையை மதித்தால்தான் நமக்கு திருப்பி தரும். நாம் ஒருவரை மதித்தால்தான் அவர் நமக்கு திருப்பி தருவார். இதையெல்லாம் இன்று காலத்தில் உணராமல் வீணாக பகுத்தறிவு என்ற பெயரிலே நாம் காலத்தை தள்ளி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயற்கையும் பொய்த்து விடுகின்றது. நமக்கு வளங்கள் எல்லாம் கிடைக்காமல் நாம் அவதிப்படுகின்றோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத்சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.